தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரலோக வாசல் 2. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நேற்றைய தினத்திலே ஏனோக்கு அதை பற்றி நான் படித்தோம். ஏனோக்கு என்பவர் யார் என்றால் தேவனோடு சஞ்சரித்தவன் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அப்படியானால் சஞ்சரிப்பதுடைய பொருள் என்ன என்று நீங்கள் நாளும் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒருவேளை நீங்கள் நாளும் அன்றாட வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது, நீங்கள் எந்த விதமான வேலை செய்தாலும் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்விலே நீங்கள் நாளும் வேலை செய்யும் போது அல்லது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நமது ஆத்மாவை பரலோகத்தை நோக்கி ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். இத்தகைய அமைதியான காரியத்தை கிருபாசனத்திற்கு முன்பாக தூபமாக எடுத்து செல்கின்றன. நம்முடைய எதிராளி குழப்பம் அடைந்து விடுகிறான். இவ்வாறாக ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான். ஆண்டவருக்கு அவசியமான ஒவ்வொரு நேரத்திலும் அவன் அந்த நேரத்தில் உதவுவதற்காக தேவன் அவனோடு இருந்தார். ஜெபம் ஆன்மாவின் உயிர் மூச்சாகும். ஆவிக்குரிய வல்லமையில் ரகசியம் என்னவென்று பார்க்கும்போது ஜெபமே. ஆத்மாவின் ஆரோக்கியமானது காக்கப்படத்தக்க தேவன் எந்த முறையோராது கிடைக்கும் கிருபை அதற்கு பதில் கொடுக்க முடியாது. ஜெபத்தை இருதயத்தை ஜீவனின் ஆழமான ஊற்றாகிய அவருடன் உடனே தொடர்பு கொள்ளும்படிக்கு செய்கிறது. இவ்வாறு மார்க்க சம்பந்தமான அனுபவத்தின் நரம்புகளையும் தசைகளையும் பலப்படுத்துகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இடைவிடாத ஜெபம் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் தேவனுடைய ஊழியத்திலே தொடர்ந்து ஊக்கமாக ஜெபித்ததில் மாபெரும் தேவையை குறித்து ஒவ்வொரு ஊழியரின் மனதிலும் பதிலளிக்க வேண்டும் என்று நாம் அதிகமாக வாஞ்சிக்கிறேன். அவர்கள் எப்பொழுதுமே முழங்காலில் நின்று கொண்டிருக்க முடியாது. ஆனால் தங்களது இருதயங்களை தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். இந்த முறையில்தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு தன் வயமிழந்த வசிய வெறி மயக்கத்திலோ அல்லது தரிசனத்திலோ தேவனோடு சஞ்சரிக்கவில்லை. அவனது அன்றாட வாழ்வில் அனைத்து பலிகளின் மத்தியிலுமே அவன் செய்யக்கூடிய வேலைகளின் மத்தியிலும் அவரோடு நடந்தான். தன் குடும்பத்தோடும் மற்ற மனிதோடும் பழகும் போதும் ஒரு கணவனாக, நல்ல தகப்பனாக, ஒரு நண்பனாக, ஒரு குடிமகனாக தேவனுக்கு முன்பாக திடமனதோடு ஒரு மாற்றமில்லாத ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசியின் தெய்வீக குணநலமானது 2ஆம் வருகையின் பூமியில் நின்று மீட்கப்பட போகிறவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பரிசுத்த நிலையை எடுத்து காட்டுகிறது. எனவே ஏனோக்கை போல தேவனுடைய மக்கள் கிறிஸ்துவின் சாயலை முழுமையாக பிரதிபலிக்க நிலையை அடையும் வரை இந்த சுத்தத்தையும் அவரது சித்தத்திற்கு ஏற்றபடி நடப்பதை நாடி தேடுவார்கள். ஏனோக்கை போல அவரது பரிசுத்த உரையாடல் மூலமாகவும் எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாழ்க்கை மூலமாக அவர் தேவனோடு சஞ்சரித்தார். உலகமானது ஜலப்பிரத்தினாலே அழிக்கப்படும் முன்பாக ஏனோக்கு மறுபும் அடைந்து பரலோகத்தை அடைந்தது போல இந்த பூமியானது இறுதியில் நெருப்பிலே அழிக்கப்படும் முன்னர் நீதிமான்கள் மறுபும் அடைந்தவர்களாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஏனோக்கின் இருதயமானது நித்திய ஐஸ்வர்யத்தின் மீது தங்கியிருந்தது. பரலோக பட்டணத்தையே அவன் நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். சியோனின் மத்தியிலே ராஜாவை அவரது மகிமையிலே கண்டிருந்தான். நிலை கொண்டிருந்த அக்கிரமம் எவ்வளவு அதிகமாக இருந்ததோ அவ்வளவு அதிகமாகவே தேவனுடைய வீட்டை அவன் காண வேண்டும் என்று ஏக்கம் அதிகமாக இருந்தது. வேத வாக்கியம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 3 நூற்றாண்டுகள் பரலோகத்தோடு அவன் இசைந்திருக்கத்தக்கதாக இருதய தூய்மை வாஞ்சவனாக ஏனோக்கி இருந்தான். 3 நூற்றாண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான். நாம் செல்ல
செல்ல செல்ல தேவனோடு மிக நெருக்க உறவு கொண்டிருக்க ஏங்கிக் கொண்டிருந்தான். இறுதியில் தேவன் ஏனோக்கை தம்மிடத்திற்கு எடுத்துக்கொள்ளும் வரைக்கு அவனது ஆன்மீக உறவு மிகவும் நெருக்கமாகவே இருந்தது. நித்திய உலகின் வாசலில் நின்று கொண்டிருந்தான். பாக்கியமான நாட்டிற்கு அவனிடமிருந்த ஓடி மரத்திலே அவன் மாத்திரமே அப்பொழுது அந்த நுழைவு வாயில் திறந்தது. இப்பூமியிலே தேவனோடு நீண்ட காலம் அவன் நடந்த காரியங்களை எண்ணி பார்க்கும்போது அவன் பரிசுத்த பட்டணத்தின் வழியாய் உள்ளே பிரவேசித்தான். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இதை கேட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் அந்த பரலோக பட்டண வாசல் தெரிஞ்சிருக்கிறது. ஏனைக்கு போல நாம் தேவனோடு நித்தமும் சஞ்சரிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களையும் பிறந்தாலையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.